அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். வடக்கின் அபிவிருத்திக்கு சகலரும் இணையுங்கள், ஜனாதிபதி ரணில் கோரிக்கை. வவுனியா பல்கலைக்கழகத்திற்கு மருத்துவ பீடம் என்கிறார். புரட்சியின்றி நீதிமன்றத்தில் தேங்கி இருக்காமல் வெள்ளையர்கள் காணிகளை சுவீகரித்த சட்டத்தின் கீழ் நாட்டு மக்களுக்கு முழுமையான காணி உரிமையை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வவுனியா வைத்தியசாலையை பிரதான வைத்தியசாலையாக அபிவிருத்தி செய்வதாகவும் வவுனியா பல்கலைக்கழகத்தில் புதிய மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வடக்கு மாகாணத்தை துரிதமாக அபிவிருத்தி செய்வோம். அதற்கு இதுவே சரியான தருணமாகும். இதற்காக அனைவரும் எம்முடன் இணையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். புதுக்குடியிருப்பு மத்தியமா வித்தியாலயத்தில் நேற்று முற்பகல் நடைபெற்ற வவுனியா மாவட்ட உரிமைய காணி உறுதி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். வீரகேசரி பத்திரிகையின் 10ஆம் பக்கத்திலே அந்த செய்தி தொடர்கிறது. அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தின் 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கிய 600 முழுமையான காணி உறுதிப்பத்திரங்கள் இங்கு வழங்கப்பட்டதோடு முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு உரிமை வேலை திட்டத்தின் கீழ் 1376 இலவச பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளன. நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்து உரையாற்றுகையில், யுத்தம் காரணமாக இப்பிரதேசத்தில் கட்டிடங்கள் அழிந்து போனதுடன் பலர் தமது காணிகளை விட்டு வெளியேற வேண்டி ஏற்பட்டது. எனவே முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீள் குடியேற்றம் என்பது பாரிய செயற்பாடாக மாறியுள்ளது. எனவே இந்த பிரதேசத்தில் உரிமை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுடன் மீள் குடியேற்றப்பட்ட மக்களுக்கு முழுமையான காணி உறுதிப்பத்திரம் வழங்கவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். கடந்த சில நாட்களாக நான் வடமாகாணத்தில் தங்கியிருந்து பல வைத்தியசாலைகளை திறந்து வைத்துள்ளேன். நல்லாட்சி அரசாங்கத்தின் போது யாழ்ப்பாணத்தில் மருத்துவ பீடத்தை நிறுவுவதற்கும் புதிய கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. நெதர்லாந்து அரசாங்கத்தின் உதவியுடன் 4 சுகாதார பிரிவுகளை ஆரம்பிக்கவும் இணக்கம் காணப்பட்டது. கோவிட் தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக 4 வருடங்களாக இப்பணிகள் தடைப்பட்டிருந்த நிலையில் இப்போது பணிகள் நிறைவடைந்து வைத்தியசாலை திறந்து வைப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தேன். கடந்த மார்ச் மாதம் பருத்தித்துறையில் புதிய சுகாதார நிலையம் திறந்து வைக்கப்பட்டதுடன் நேற்று கிளிநொச்சி சுகாதார பிரிவு திறந்து வைக்கப்பட்டது. இன்று வவுனியா மற்றும் மாங்குளம் சுகாதார பிரிவுகளும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் வடமாகாணத்திற்கு சிறந்த சுகாதார கட்டமைப்பு கிடைக்கின்றது. யாழ்ப்பாண வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதற்கு அண்மையில் தீர்மானித்தோம். அத்துடன் வவுனியா வைத்தியசாலையை பிரதான வைத்தியசாலையாக அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்களை தயாரிக்குமாறு ஆளுநருக்கும் மாகாண பிரதம செயலாளருக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளேன். அதன் பின்னர் அதனை போதனா வைத்தியசாலையாக மாற்றி வவுனியா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்தை ஆரம்பிக்க முடியும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வடக்கு மாகாணத்தை துரிதமாக அபிவிருத்தி செய்வோம். அதற்கு இதுவே சரியான தருணம் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கின்றது. இப்படி இருக்கும்போது இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியும் யாழில் முன்னர் நிலவிய கல்வி முறை மீண்டும் உருவாக்கப்படும் என்றும் செய்தி இருக்கின்றது. அதே செய்தியை நாங்கள் தொடர்ந்து வீரகேசரி பத்திரிகையிலும் பார்க்கலாம். ஆசிரியர் நியமனங்கள் வழங்கும் நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவிப்பு. யாழ்ப்பாண ஆசிரியர் பாரம்பரியம் நாட்டில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் பாராட்டு என்ற செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கின்றது. சரி, அண்மையில் அகமதாபாத்தில் வைத்து 4 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் ISIS அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்று கூறப்பட்டது. இலங்கையிலும் பல பாதாள உலகத்தினரோடு அவர்கள் தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அந்த ISIS அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சந்தேகிக்கப்பட்ட அந்த 4வரும் தற்போது விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இலங்கையில் IS உறுப்பினர்கள் இருக்கின்றனரா? விசேட குழு அமைக்கப்பட்டு விசாரணை என்கிறார் பொலிஸ்மா அதிபர். ISIS அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகத்தின் அடிப்படையில் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 4வருக்கும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டிருக்க வேண்டும்.
என பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவது உறுதிப்படுத்தப்படவில்லை. அத்துடன் ISIS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் இந்நாட்டில் இருக்கிறார்களா என்பதை கண்டறிய விசேட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தற்போது தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்கள் தெரிவித்தார். இந்திய குஜராத் மாநிலம் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த 20ஆம் தேதி 4 இலங்கையர்கள் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் ISIS பயங்கரவாதிகள் என கூறி கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த விவகாரம் தொடர்பில் விசாரிப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரின் கீழ் சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. மேலும் குறித்த 4 இலங்கையர்களுக்கும் புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டும் என உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசேட ஆணைக்குழுவின் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் கடுவலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போலீஸ் மா அதிபரிடம் இந்த விடயம் தொடர்பில் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளிக்கும் போதுதான் போலீஸ் மா அதிபர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். குறிப்பாக இந்த விடயம் தொடர்பில் விசாரணை செய்ய பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரின் கீழ் சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவு, குற்றப்புலனாய்வு திணைக்களம், போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் போலீஸ் குழுக்களை ஒன்றிணைத்து விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவுடன் நாம் தொடர்ச்சியாக கலந்துரையாடல்களை மேற்கொள்கின்றோம். மேலும் குழுவின் விசாரணை அறிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து தேவையான ஆலோசனை வழங்கப்படுகின்றது. இதனூடாக விசாரணை நடவடிக்கைகள் வெற்றியளிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த ISIS அமைப்புடன் தொடர்புடையவர்கள் இலங்கையில் இருக்கின்றார்களா போன்ற விடயம் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டும் தேடப்பட்டும் வருகிறது. எனவே இது போன்ற செய்திகளை வெகு விரைவில் நாங்கள் இந்த விசாரணைகளின் முடிவு அல்லது இந்த தேடல்களின் முடிவை நாம் விரைவில் எதிர்பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி வருகின்றார், பிரதமர் வருகின்றார் என்று சொன்னாலே வடக்கிலே சில இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவது வழக்கமாகி இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ஜனாதிபதியின் வருகைக்கு வவுனியாவில் எதிர்ப்பு, கருப்பு கொடி காட்டப்பட்டு போராட்டம் என்ற செய்தி வந்திருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில். வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு செய்தி வந்திருக்கின்றது. ஜனாதிபதியின் படத்துடன் அதே போன்று வடமாகாண ஆளுநரும் இருக்கின்றார். பார்க்கலாம் இந்த செய்தியை. புது குடியிருப்பில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பெண்களை சந்தித்த ஜனாதிபதி ரணில் என்ற செய்தி வந்திருக்கின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் உரிமை வேலை திட்டத்தின் கீழ் காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக புதுக்குடியிருப்பு மத்தியமா வித்தியாலயத்துக்கு சென்றபோது ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என கூறி அப்பகுதியை சேர்ந்த 2 பெண்கள் கல்லூரி முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து அறிந்த வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் இரு பெண்களும் இருந்த இடத்திற்கு சென்று பொதுவாக இப்படி ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடங்களுக்கு ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ அல்லது அமைச்சர்களையோ பாதுகாப்பு தரப்பினர் அனுமதிப்பது இல்லை. ஆனால் இங்கு அவர்கள் சந்திக்க சென்றிருக்கின்றார்கள். எனவே அவர்களின் பிரச்சனை என்னவென்று வினவ அதன் போது அவர்களின் பிரச்சனை ஜனாதிபதியிடம் முன்வைக்க வேண்டும் என குறிப்பிட்டனர். அதனை அடுத்து வடமாகாண ஆளுநரால் இது குறித்து ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு சென்று அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தார். காணி பிரச்சனை காரணமாக தாம் உட்பட கேப்பா பிளவு கிராமத்தில் வசிக்கும் 56 குடும்பங்கள் கடும் அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் எனவே இதற்கு உடனடியாக தீர்வு காண ஏற்பாடு செய்யுமாறும் குறித்த பெண்கள் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்தனர். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த பிரச்சனையை விரைவாக கண்டறிந்து அதற்கு தீர்வு காணுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். வடமாகாணத்தில் பெருமளவிலான காணிகளை விடுவிக்க அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் எஞ்சியுள்ள காணி பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காண்பது எமது எதிர்பார்ப்பு எனவும் குறிப்பிட்டார். போராட்டத்தில் கலந்து கொண்ட தம்மை சந்தித்து தமது பிரச்சனைகளை கேட்டறிந்து தீர்வை வழங்குவதாக ஜனாதிபதி உறுதியளித்தமைக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் தமது நன்றியை வெளிப்படுத்தியிருந்தனர். 2 பெண்கள் என்றபடியால் தான் பாதுகாப்பு தரப்பினர் அந்த இடத்திற்கு ஜனாதிபதியை அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அவர் 25 அல்லது 50க்கு மேற்பட்ட ஒரு ஆர்ப்பாட்ட குழுவாக இருந்தால் நிச்சயமாக அது போன்ற இடத்திற்கு அழைத்து சென்றிருக்க மாட்டார்கள். எப்படியோ நேற்றும் ஜனாதிபதியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கருப்பு கொடி காட்டி போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. சரி,
இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியையும் நாங்கள் பார்க்க போகின்றோம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். அதாவது இந்த யாழில் ஏற்கனவே முன்னர் இருந்த கல்வி முறை என்றால் இப்பொழுது அந்த கல்வி முறை இல்லையா என்ற கேள்வியும் எழுகின்றது. அதாவது மாணவர்கள் மத்தியில் எல்லா மாணவர்களுக்கும் ஒரே பாடத்திட்டங்களும் எல்லா மாணவர்களுக்குமான ஆசிரியர்களும் இருக்கும்போது யாழில் உள்ள மாணவர்களது கல்வி வளர்ச்சி அல்லது அவர்களது கல்வித்திறன் மிக அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படும். ஆனால் இப்பொழுது அந்த கல்வி நிலை அங்கு இல்லை என்பதை ஜனாதிபதி சுட்டி காட்டியிருக்கின்றார். பார்ப்போம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். யாழில் முன்னைய கல்வி நிலையை மீண்டும் நாங்கள் உருவாக்குவோம். 375 பேருக்கு ஆசிரியர் நியமனங்கள் வழங்கும் நிகழ்வில் ஜனாதிபதி என்ற செய்தி. இதே செய்திதான் இன்றைய தினகரன் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாகவும் வந்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் கடந்த காலங்களில் காணப்பட்ட யாழ்ப்பாண ஆசிரியர் பாரம்பரியம் நாட்டில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் அந்த கல்வி முறைமையை மீளமைக்க நாம் செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். வடமாகாணத்தின் யாழ் மாவட்டத்தில் 375 பேருக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டதுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அடையாள ரீதியில் சிலருக்கு நியமனங்களை வழங்கி வைத்தார். இந்நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் ஜனாதிபதிக்கு நினைவு பரிசொன்றை வழங்கினார். இந்நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மேலும் உரையாற்றுகையில், முன்பு யாழ் ஆசிரியர்களின் சேவை நாடளாவிய ரீதியில் சர்வதேச அளவிலும் மிக கௌரவத்துடன் பார்க்கப்பட்டது. அந்த பொறுப்பை அவர்கள் மிகுந்த ஈடுபாடுடன் நிறைவேற்றினார்கள். நான் படித்த கொழும்பு ராயல் கல்லூரியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் இருந்தனர். அவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதோடு அவர்களின் விசேடமான அர்ப்பணிப்பின் காரணமாகவே யாழ்ப்பாணத்தில் பிரபல ஆசிரியர்கள் குறித்து இன்றும் சமூகத்தில் பேசப்படுகின்றது. கல்வி உயர்மட்டத்தில் பேணப்பட்டதால் தான் யாழ்ப்பாணம் கட்டியெழுப்பப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள சில பாடசாலைகள் உலகம் முழுவதும் பெரும் புகழை பெற்றிருந்தன. ஹேட்லி கல்லூரி மாணவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். யாழ்ப்பாணத்தில் கல்வி முறை மீண்டும் சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். வடமாகாணத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள் உட்பட அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி யாழ்ப்பாணத்தில் பாடசாலை முறைமையை முன்னைய சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு வருவதற்கான திட்டங்களை அரசாங்கத்திற்கு வழங்குமாறு ஆளுநருக்கு அறிவிக்க விரும்புகின்றேன் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்தார். அந்த ஒரு உயர்தரத்திலான கல்வி முறை அல்லது கல்வி நடவடிக்கைகள் யாழில் இருந்தது. ஆனால் இப்பொழுது அது இல்லை. ஆனால் மீண்டும் அந்த சர்வதேச ரீதியிலே கௌரவிக்கப்பட்ட பாராட்டை பெற்ற அந்த கல்வி முறைமையை மீண்டும் யாழுக்கு கொண்டு வர வேண்டும். யாழிலே இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் மாணவர்களும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். சரி, இப்படி இருக்கும்போது தொடர்ந்து நாட்டில் சீரற்ற காலநிலை காரணமாக பல வீதிகள் மூடப்பட்டு பல வீதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்திருக்கின்றது. அதே போன்று சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது. சீரற்ற காலநிலையால் 8 பேர் உயிரிழப்பு, 45,509 பேர் பாதிப்பு, மழை தொடரும் என அறிவிப்பு. ராஜதுரை அஷானின் செய்தி. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மரம் முறிந்து விழல் மற்றும் மண்மேடு சரிதல் உள்ளிட்ட அனர்த்தங்களால் இதுவரை 12,207 குடும்பங்களைச் சேர்ந்த 45,509 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு நேற்று மாலை வரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 13 பேர் காயமடைந்துள்ளனர். 12 வீடுகள் முழுமையாகவும் 3,166 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. இதேவேளை தென்மேல் பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான சீரற்ற கால்நிலை மேலும் தொடரும் எனவும் கூறப்படுகின்றது. இதற்கு ஒரு பெயரும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரீமால் அதிதீவிர சூறாவளியாக உருவெடுப்பு, கடும் காற்று, மழை, கடல் கொந்தளிப்பு, வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை என்ற செய்தி தினகரன் பத்திரிகையிலும் வெளியாக இருக்கின்றது. எனவே இந்த சீரற்ற கால்நிலை தொடர்பான செய்தியை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். குறிப்பாக மன்னார் தொடக்கம் கொழும்பு மற்றும் காலி ஊடாக அம்மந்தோட்ட வரையான கரையோரத்திற்கு மேலான கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இக்கடற்பரப்புகளில் சில இடங்களில் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியமும் காணப்படுகின்றது. காற்று தொடர்பாக ஒரு செய்தியும்
ஒரு சிறு செய்தி வெளியாக இருக்கின்றது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மன்னார் தொடக்கம் கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்ட ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு மேலான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை வீசக்கூடுவதுடன் இக்கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியமும் காணப்படுகின்றது. மண் சரிவு அபாய எச்சரிக்கை. நிலவும் சீரற்ற காலநிலையால் கொழும்பு, களுத்துற, கம்பகா, கண்டி, கேகல்ல, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் 24 மணித்தியாலங்களில் மழை வீழ்ச்சி 75 மில்லிமீட்டரை மேலுள்ளதால் அல்லது அதிகரித்துள்ளதால் மழை தொடர்மாயின் மண் சரிவு, சாய்வு, இடிந்து விழுகை, பாறை விழுகை, நிலவட்டு சாய்வு, அதே போன்று இடிந்து விழுகை மற்றும் தரை உள்ளிறக்கம் என்பனவற்றுக்கான சாத்தியமும் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி இருக்கின்றது. சீரற்ற காலநிலை தொடர்ந்தால் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. சம்பள பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படுமா? நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். பெருந்தோட்ட மக்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அது தொடர்பில் பல்வேறு பிரச்சனைகளை இருக்கின்றன என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்து பேசும்போது இவ்வாறு தெரிவிக்கின்றார். நூரெலியாவில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இதனை தெரிவிக்கின்றார். தொடர்ந்து அவர் பேசும்போது எமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு சுமார் 200 வருட காலமாக பெருந்தோட்ட மக்கள் வழங்கிய ஒத்துழைப்பை நாங்கள் மதிக்க வேண்டும். நாட்டில் எவ்வாறான பிரச்சனை இடம்பெற்றாலும் தோட்ட மக்கள் பாரிய பங்களிப்பை வழங்கினார்கள். அவர்கள் அனைவரையும் நாங்கள் மதிக்கின்றோம். மேலும் உலகில் இருக்கும் பிரச்சனைகளில் 180% தகுதி இல்லாதவர்களுக்கு பதவி வழங்குவதே காரணமாகும். நாங்கள் 30 வருட யுத்தத்தில் அனுபவத்தை கண்டோம். 88, 89 மக்கள் விடுதலை முன்னணியின் பயங்கரவாதத்தை கண்டோம். மீண்டும் அவ்வாறான யுத்தத்துக்கு நாங்கள் செல்ல தேவையில்லை. நாங்கள் மக்களுக்காகவே அரசியல் செய்ய வேண்டும் என்றும் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அரசியல்வாதிகள் லஞ்சம் பெறுகிறார்கள், மோசடி மிக்கவர்கள் என பாரிய அளவில் குற்றஞ்சாட்டுக்கள் தெரிவிக்கப்படுகிறது. ஒரு சில அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் காரணமாக கடந்த காலங்களில் மக்களுக்கு அரசியல் விரக்தி ஏற்பட்டது. எதிர்கால சந்ததியினருக்கு சிறந்த நாடொன்றை ஏற்படுத்தி கொடுப்பதே எமது இலக்கென்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த சம்பள விவகாரம் தொடர்பாக மனுஷ நாணயக்கார் அவரும் ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார். அது இன்ற சிங்கள பத்திரிகைகளில் வெளியாக இருக்கின்றது. அதாவது வர்த்தமானி அறிவித்தலுக்கு அல்லது வர்த்தமானியின் மூலமாக சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது, வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான சம்பள அதிகரிப்புக்கு தொழிற்சங்கங்களும் அதே போன்று அவ்வாறான சம்பள அதிகரிப்புக்கு முதலாளிமார் சம்மேளனம் இணங்கவில்லை என்றால் நாங்கள் வழங்கிய தோட்டங்களை மீள பெற வேண்டி வரும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இப்படி இருக்கும்போது இன்னும் ஏராளமான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவெளி. நம் நாடு தொடர்கிறது. நேற்றைய தினம் அனுராதபுரத்தில் தலாவ் பகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேர்தலுக்கான முதலாவது பிரசார கூட்டம் இடம்பெற்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்வு ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கும் போது தினக்குரல் பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி ஒன்று வருகின்றது. நேற்று தேர்தல் பிரசாரத்தை ஆரம்பித்த நிலையில் மொட்டை உடைக்கும் முயற்சியில் ரணில் என்று ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியின் படத்துடன் பிரதான தலைப்பு செய்தியாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது. கட்சியை பலவீனப்படுத்தி தன்னுடன் இணைத்து கொள்ள திட்டமென மொட்டு தரப்பு கடும் விசனம். ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்குவதை தடுப்பதே நோக்கம் எனவும் சுட்டிக்காட்டு. அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகிறார்கள்.
பகிரங்கமாக மேடைகளில் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயற்படுகின்றோம், அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும், அவரை மீண்டும் ஜனாதிபதியாக்க வேண்டும். இப்படி குறிப்பிடுபவர்கள் இராஜாங்க அமைச்சர்களாக, கேபினட் அமைச்சர்களாக, இப்படி முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் தான் இவ்வாறு தெரிவிக்கின்றார்கள். அவர்கள் அவ்வாறு தெரிவிக்கும் போது சுற்றுலாத்துறை அமைச்சர் அரன் பெர்னாண்டோ இவ்வாறு தெரிவிக்கிறார். தேர்தலுக்கு முன் எதிரணியின் 15 எம்பிக்கள் எம்முடன் இணைவர். இது ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து வர இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி தேர்தல் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 1 மாதத்திற்குள் உறுதியான தீர்மானத்தை அறிவிப்பார். அவர் நிச்சயம் தேர்தலில் போட்டியிடுவார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் 10 அல்லது 15 உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடன் ஒன்றிணைவார்கள் என சுற்றுலாத்துறை மற்றும் காணி விவகாரங்கள் அமைச்சர் அரன் பெர்னாண்டோ தெரிவித்தார். கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பேசும்போதுதான் அரன் பெர்னாண்டோ இவ்வாறு தெரிவிக்கின்றார். கண்டிப்பாக தேர்தலுக்கு முன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையிலே பகிரங்க விவாதம் இடம்பெறும் போது அன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட வேண்டும். இவ்விருவரின் விவாதத்தை நாட்டு மக்கள் பொறுமையாக அமர்ந்து பார்க்க வேண்டும். விவாதத்தை பார்த்ததன் பின்னர் நாட்டு மக்கள் எவரும் இவ்விருவருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிச்சயம் தேர்தலில் போட்டியிடுவார். இன்னும் 1 மாத காலத்திற்குள் ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டை அறிவிப்பார். தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஜனாதிபதி உறுதியாக உள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானதும் ஐக்கிய தேசிய கட்சியின் 10 அல்லது இது தவறாக இங்கு அச்சிடப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானதும் ஐக்கிய தேசிய கட்சியின் அல்ல, ஐக்கிய மக்கள் சக்தியின் 10 அல்லது 15 உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடன் ஒன்றிணைவார்கள் என்பதை உறுதியாக குறிப்பிடலாம். நான் குறிப்பிடுவது நடைபெறாவிடின் என்னை கேலி செய்யலாம் என்றும் அரன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவை பலவீனப்படுத்துவதற்காகவே எதிர்க்கட்சித் தலைவர் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இணைத்துக் கொள்கிறார். கட்சியை ஸ்தாபிப்பதற்கு சரத் பொன்சேகா அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் தான்றோனித்தனமான செயற்பாடுகளால் ஐக்கிய மக்கள் சக்தி முழுமையாக இல்லாதொழியும் என்றார். அந்த தமிழில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, அது தமிழ் இல்லை, பேச்சு வழக்கிலும் வடிவேல் சொல்லுவார், இப்படி தாண்டா உசுப்பேத்தி உடம்பை ரணகலமாக்கிட்டீங்கன்னு சொல்லி. அது மாதிரி சரத் பொன்சேகாவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது சரத் பொன்சேகாவை உசுப்பேத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ஐயா அந்த ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்க, ஆனால் இன்றைக்கு உங்களை மதிக்காமல் இராணுவ அதிகாரிகளை கட்சிக்குள் உள்வாங்குகின்றார் சஜித் பிரேமதாஸ். எவ்வளோ ஒரு அநியாயம் என்று அவரை உசுப்பேத்துறாங்க. எப்படியோ ரணிலுடன் சேர்வது பற்றி அல்லது ரணிலுடன் இணைவது பற்றி எவரும் பேசக்கூடாது கட்டளையிட்டிருக்கிறார் சஜித் பிரேமதாஸ். தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது. சஜித் பிரேமதாஸ் அவர்களது படத்துடன் ரணிலுடன் இணைவது பற்றி எவருமே பேசக்கூடாது, கட்சியினருக்கு சஜித் அறிவிப்பு என்ற செய்தியும், அதற்கு கீழ் இன்னும் ஒரு செய்தி இருக்கின்றது. ரணிலுடன் இணையுமாறு சஜித்தின் எம்பிக்கு மிரட்டல், விரைவில் இணைவார் என எதிர்பார்ப்பு. யார் என்று தெரியாது, பெயர் குறிப்பிடவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசாங்கத்துடன் வெகு விரைவில் இணைய உள்ளார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. சரி, எப்படியோ யார் யாரெல்லாம் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். பிரான்ஸ் தூதுவர் அவரது இல்லத்தில் உயிரிழந்திருக்கின்றார். அவரது சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சிங்கள பத்திரிகையிலே சந்தேகத்திற்கிடமாக இருப்பதாக கூறப்படுகின்றது அந்த மரணம். பிரான்ஸ் தூதுவர் உயிரிழப்பு, இல்லத்திலிருந்து சடலம் மீட்பு. இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ஜான் பிரான்சுவா பாக்தே கொழும்பில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தூதுவர் ஜான் பிரான்சுவா பாக்தே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் எனவும் சடலம் மீதான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தால்துவ தெரிவித்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான பிரான்ஸ் தூதுவராக ஜான் பிரான்சுவா பணியாற்றினார். 1970ஆம் ஆண்டு பிறந்த ஜான் பிரான்சுவா பாக்தே தொழில் மட்ட ராஜதந்திரி என்பதுடன் இதற்கு முன்னர் பிரான்ஸ் வெளிவிவகார அமைச்சின் கலாச்சாரம் மற்றும் கல்விக்கு துணை இயக்குநராக செயல்பட்டுள்ளார். வாஷிங்டனில் உள்ள அமெரிக்காவுக்கான பிரான்ஸ் தூதரகத்தில் 2012 முதல் 2016 வரை, அதேபோன்று பிரேசிலில் உள்ள நேட்டோவுக்கான
பிரான்சுக்கான நிரந்தர பிரதிநிதியாகவும் பணியாற்றினார். அவர் பிரான்ஸ் வெளிவிவகார அமைச்சகத்தின் துணை செய்தி தொடர்பாளராகவும் இருந்துள்ளார் என்றும் அந்த செய்தி வந்திருக்கின்றது. எப்படியோ அவரது மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. பசில் ராஜபக்ச அவர்கள்தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர். எனவே அவர் கையொப்பமிட்டால்தான் வேட்பு மனுக்களில் யார் போட்டியிடப் போகின்றார்களோ அவர்களது பேர் இடம்பெறும். ஏனென்றால் அவருடைய கையொப்பமும் அவருடைய உறுதியும் வேண்டும். அப்படிப்பட்டவர் களமிறக்கி வெற்றி பெற்றவர்கள்தான் இப்பொழுது பசில் ராஜபக்ச தொடர்பாக இப்படி ஒரு கதையை சொல்கின்றார்கள். பசில் பங்கேற்கும் பேச்சுக்களில் நாம் கலந்து கொள்ள மாட்டோம், நிமல் லன்சா தரப்பு ஜனாதிபதிக்கு அறிவிப்பு. பசில் ராஜபக்ச கலந்து கொள்ளும் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள போவதில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லன்சா தரப்பினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் குறிப்பிட்டுள்ளனர். பசில் ராஜபக்ச மற்றும் நிமல் லன்சா ஆகிய தரப்பினருக்கு இடையில் தோற்றம் பெற்றுள்ள கருத்து வேறுபாடுகளுக்கு பொது இணக்கப்பாட்டுக்கு வரும் நடவடிக்கையை ஜனாதிபதி மேற்கொண்டு வருகிறார். பசில் ராஜபக்சவுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலே இடம்பெற்ற சந்திப்புகளின் போது பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் எதிரணியின் உறுப்பினர்கள் நிமல் லன்சா தலைமையிலான தரப்புக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பசில் ராஜபக்ச கலந்து கொள்ளும் கூட்டங்களில் தாம் கலந்து கொள்ளப் போவதில்லை என நிமல் லன்சா குறிப்பிட்டு ஜனாதிபதியின் அழைப்பை புறக்கணித்துள்ளார். இவ்வாறான நிலையில் பசில் நிமல் லன்சா தரப்பினருக்கிடையில் விசேட பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்துவதற்கு ஜனாதிபதி அலுவலகம் அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் கூற முடிகின்றது. அதாவது அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பசில் ராஜபக்ச கலந்து கொள்ளக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று நிமல் லன்சா தரப்பினர் தெரிவிக்கிறாங்க. இந்த நிமல் லன்சா தரப்பினர் தெரிவிப்பதற்கான காரணம் பசில் ராஜபக்ச தரப்பினருக்கும் நிமல் லன்சா தரப்பினருக்கும் இடையிலே ஒரு கருத்து வேறுபாடு நிலவுகின்றது. எப்படியோ இவங்களை சேர்த்து வைப்போம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முயற்சித்து வருகிறார். சரி, தமிழர்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். தமிழர்கள் புத்திசாலித்தனமாக தீர்மானம் எடுக்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை கொள்ளையடிக்கின்றனர். எனவே தமிழ் மக்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக தீர்மானம் எடுக்க வேண்டும். அதேவேளை தமிழ் முஸ்லீம் இளைஞர்கள் புத்திசாலித்தனமாக கலந்துரையாடி உங்களுடைய அரசியல் தீர்வுகளை எடுப்பதுடன் வாக்குகளை கொள்ளையடிக்க இடம் கொடுக்க கூடாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். மட்டக்களப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கலந்துரையாடல் நாமல் ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசும்போது தான் நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவிக்கின்றார். எனவே என்ன சொல்கின்றார் என்றால், தமிழர்களின் வாக்குகள் கொள்ளையடிக்கப்படுகின்றதாம். தமிழர்கள் புத்திசாலித்தனமாக தீர்மானம் எடுக்க வேண்டுமாம். ஆனால் தமிழர்கள் 2019 ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் கோட்டாபே ராஜபக்சவுக்கு வாக்களித்தார்கள். அந்த கோட்டாபே ராஜபக்ச அவர்களை வெற்றி பெற வைத்தது மலையகத்தில் கிடைத்த வாக்குகள். மலையகத்தில் அநேகமானவர்கள் வாக்களித்தார்கள், பலர் வாக்களித்தார்கள் கோட்டாபே ராஜபக்ச அவர்களுக்கு. ஆனால் பதவியேற்கும் நிகழ்வில் கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டது, நான் வெற்றி பெற்றதற்கான காரணம் பெரும்பான்மையான சிங்கள மக்களின் வாக்குகளால் மட்டுமே என்று குறிப்பிட்டார். வேறு யாருடைய வாக்குகளும் எனக்கு கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டார். எனவே இப்படியெல்லாம் சில விடயங்களும் இருக்கின்றது. அவற்றையும் நாங்கள் மறந்துவிட்டு கடந்து செல்ல முடியாது. ஆனால் நாமல் ராஜபக்ச சொல்கிறாரு, அதையெல்லாம் தமிழர்களை வாக்குகளை கொள்ளையடிப்பாங்க, கவனம் என்று சொல்கிறார். ஜனாதிபதி ரணில் தலைமையில் பெண்களுக்கு பாதுகாப்பான நிலை, விஜயகலா மகேஸ்வரன் சொல்கிறார். முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள், அச்சமின்றி பெண்கள் எல்லா இடங்களுக்கும் செல்லக்கூடிய நிலையை ஜனாதிபதி உருவாக்குவார் என்ற நம்பிக்கை உள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்தார். அவர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் காணி உறுதிப்பத்திரம் வழங்கப்படுகின்றது. ஜனாதிபதியின் 45 வருட சேவையை 5 நிமிடங்களில் சுருக்கி சொல்ல முடியாது. வடமாகாணத்தில் பெண்கள் எப்படி பாதுகாப்பாக வாழ்ந்தனர் என்று நாம் அறிவோம். அதனால்
அடுத்த மாதங்களில் பெண்கள் பாதுகாப்புக்கான சட்டங்களை நிறைவேற்றுவதாக ஜனாதிபதி கூறுவது சிறந்த விடயமாகும். அதனால் நாடளாவிய ரீதியில் பெண்கள் அனைவரும் பாதுகாப்பு பெறுவர் என்றும் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உங்களுக்கு தெரியும், அவர் அமைச்சராக இருக்கிறார். எல்லா அரசாங்கத்திலும் அமைச்சராக இருந்திருக்கின்றார். எல்லா அரசாங்கத்திலும், எந்த அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கத்தை தவிர எந்தெந்த அரசாங்கம் பதவிக்கு வருகின்றதோ அந்த அரசாங்கத்தில் எல்லாம் அவர் கடந்த காலங்களில் அமைச்சராக இருந்திருக்கின்றார். அவர் ஒரு காலத்தில் குறிப்பிட்டார், இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நாம் மஹிந்த ராஜபக்சவை தேர்ந்தெடுப்போம், அவர் நிச்சயமாக எமக்கு தீர்வை பெற்று தருவார் என்று குறிப்பிட்டார். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வெளியாகிறது. ஜனாதிபதியுடன் இணைந்து பயணித்தால் தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு, அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்துடன் இணைந்து பயணித்தால் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். அரசாங்கத்தின் இந்த பணிகள் சில நேரம் தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாக தீர்வுகளை நோக்கி பயணிக்க முடியும். மாவட்டத்தில் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கின்றது. மேல் குடியேற்றம், காணி பிரச்சனைகள் இருக்கின்றன. அடுத்ததாக அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். வடமாகாணத்திற்கு 50,000 வீட்டு திட்டத்தை வழங்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். எனவே வடமாகாணத்தில் பிரதேச செயலகங்களில் பதிவு செய்து கொள்ள முடியும். சுமார் 4 தொடக்கம் 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடுகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிக்கிறார். இப்போ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சொல்கிறாரு, ரணில் விக்ரமசிங்கவை நாங்கள் நம்புவோம், அவரோடு சேர்ந்து பயணிப்போம், நிச்சயமாக எமக்கு தீர்வு கிடைக்கும், எங்களது பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்று தெரிவிக்கின்றார். உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, உங்களுக்கு உங்களோட கையில் எவ்வளோ சொத்து இருக்குது? ஒரு கார், ஒரு வேன், ஒரு வீடு, ஒரு காணி, ஒரு கடை இருக்கின்றதா? இவ்வளவு நாள் நீங்கள் எனக்கு ஒரு காணி மட்டும்தான் இருக்கின்றது என்று சொல்லி வந்தீங்க. இனி அப்படி சொல்ல முடியாது. உங்கள் எல்லா சொத்துக்களும் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். செய்தி வெளியாகின்றது இன்றைய தினகரன் பத்திரிகையில். சொத்துக்கள் தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு ஜூலை 1ஆம் தேதி அமுல். புதிய சட்டம் ஒன்றை அமுலாக்குவது நோக்கமல்ல. நாட்டின் பிரஜைகளின் சொத்துக்கள் தொடர்பான தகவலை பெற்றுக்கொள்வதற்கான வர்த்தமானி அறிவிப்பு புதிய சட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதாக அமையாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்தார். கடந்த கால அழுத்தங்களுடன் செயல்படுத்தாமல் வரி செலுத்த தவறுவோரை இனங்காணும் எதிர்பார்ப்புடனேயே இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அல்லது செயற்படுத்தப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். பிரஜைகளின் சொத்துக்கள் தொடர்பான தகவல்கள் எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் தேசிய இறைவரி திணைக்களத்திற்கு கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சரி, இனி உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் தெரிவிப்பதற்கு, பகிரங்கப்படுத்துவதற்கு தயாராக இருங்க என்று சொல்லிக்கொண்டு, கடந்த 22ஆம் தேதி மாத்திர வைத்தியசாலையில் ஒரு பெண் அனுமதிக்கப்படுகின்றார். அவரது முதலாவது பிரசவத்திற்காக அனுமதிக்கப்படுகின்றார். 24ஆம் தேதி குழந்தை வயிற்றுக்குள்ளே இறந்து விட்டதாக சொன்னார்களாம். எங்கட குழந்தையை கொஞ்சம் காட்டுங்க என்று சொன்னதுக்கு, ஐயோ உங்களோட குழந்தையை நீங்கள் வர லேட் ஆகிட்டு, அதனால் நாங்கள் உங்கள் குழந்தையை அடக்கம் செய்து விட்டோம் என்று சொல்லியிருக்காங்களாம். அது எப்படி நாங்கள் வராமல் அடக்கம் செய்வீங்கள் என்று கத்தி கோஷமிடவும் மீண்டும் குழந்தையை கொண்டு வருவதாக சொன்னார்களாம். ஆனால் இதுவரை குழந்தை கையில் கிடைக்கவில்லையாம். லங்காதீப பத்திரிகையில் இப்படி செய்தி வெளியாகின்றது, பார்க்கலாம். இப்பதுனு கமான் கிரிக்கட்டியா அத்துருதான், பிறந்த உடனேயே குழந்தை காணாமல் போய்விட்டது என்ற செய்தி இன்றைய லங்காதீப பத்திரிகையின் முன்பக்கத்திலே வந்திருக்கின்றது. எனவே வைத்தியசாலைகளில் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்காக, பிரசவிப்பதற்காக கர்ப்பிணி தாய்மார்கள் அனுமதிக்கப்பட்டால் கவனமாக இருங்கள். சரியா? சரி, அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி இன்றைய அருண பத்திரிகையில் வந்திருக்கின்றது. அதற்கு முதல் நீங்கள் எத்தனை தன்சல் சாப்பிட்ருக்கீங்க என்று எங்களுக்கு தெரியாது. கடந்த 2 நாட்களில் 3 நாட்களில் நீங்கள் தன்சல் சாப்பிட்ருப்பீங்க, வெசாக் தன்சல். இது தொடர்பான ஒரு செய்தி. தன்சல் ஆர்தாஸ் அத்சிய விஸ்ஸக் லியாபதின்சின பிரதேச சுகாதார அதிகாரியின் அனுமதி இல்லாமல் 4720 தன்சல் இடம்பெற்றிருப்பதாகவும் அவை பதிவு செய்யப்படவில்லை என்ற அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கு. சரி, இன்றும் கூட ஏராளமான செய்திகளை உங்களுக்கு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத்தில் உதவிய கவின் சாந்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி.